சம்பவத்திற்கு பிறகு 1 மாத காலத்திற்கும் மேலாக எந்த நிகழ்வுகளிலும் பங்கேற்காமல் இருந்த தவேகா தலைவர் விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனி மண்டபத்தில் தனது மக்கள் சந்திப்பை நடத்தினார். QR கோடுள்ள 2000 பேர் மட்டுமே அதில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பை நடத்தினார். சாலை வளத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டமாக அந்த கூட்டத்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து ஈரோட்டில் தவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்த நிலையில் அடுத்த நிகழ்வுக்கு தயாராகி வருகிறது தவேகா. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் விஜய் பங்கேற்கும் முதல் பொதுக்கூட்டமாக இது இருந்ததால் அதனை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து தவேகாவினர் கூட்டமாக வருகை புரிந்தனர். ஈரோட்டில் தவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகி வரும் நிலையில் தவேகாவும் அதற்கான வேலையை செய்து வருகிறது. அந்த வகையில் கட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக தவேகா சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் அரசியல் கட்சிகள் கிறிஸ்துமஸ் விழாவை ஏற்பாடு செய்ய நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். அந்த வகையில் அதிமுக சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள CSI தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நடத்தப்பட்டது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளும் இனிப்புகளும் அடங்கிய பரிசுப்பை வழங்கி உரையாற்றினார். இதனையடுத்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அதேபோல சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் உள்ள பாரதியார் மண்டபத்தில் கிறிஸ்துமஸ் விழா தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெற்றது. அந்த வகையில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா தவேகா சார்பில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அறிவித்த அக்கட்சி, மனிதநேய நல்லிணக்க மாண்பை போற்றும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நாளை, அதாவது 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் காலை 10:30 மணிக்கு மாமல்லபுரம் 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் ஹோட்டலில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்போருக்கு QR குறியீட்டுடன் கூடிய அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் பேசி வரும் விஜய் கிறிஸ்துமஸ் விழாவில் மக்களிடையே பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.